இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்கு? நமக்குன்னு ஒரு அரசியல் சொல்லப்பட்டிருக்கு இங்க. நம்ம காலம் காலமாக மெயின் ஸ்ட்ரீம்லையும் சரி, இந்த கருத்துக்கள் பரிமாற்றம் இந்த சோஷியல் மீடியாவை தாண்டி ஏன் மக்கள் இந்த புத்தகத்தை படிக்கணும்? ஸோ இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது? எல்லாரும் உட்காந்து அங்கே கருத்து பரிமாறிட்டு இருக்கும்போது உட்காந்து அமைதியாக நீங்கள் எப்படி இந்த புத்தகத்தை எழுதுவீங்க? ஓகே, இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்லணும்னா ஒரு சின்ன பையன் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அரசியல் படிக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னா, நீங்கள் இத்தனை புத்தகம் எழுதியிருக்கீங்க இல்லையா? புத்தகத்தில் உங்களுக்கு எழுதும் போது ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப கஷ்டமான ஒரு புத்தகம் அப்படின்னா அது எந்த புத்தகமாக இருக்கும்? அது ஏன் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா? என்னுடைய புத்தகத்தில் பாகிஸ்தானில் என்ன பேசிக்கொள்கிறார்கள்னு ஒரு புக் இருக்குது. இது வந்து நான் 2019 சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஃபஸ்ட்டு புக்காக நான் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் இந்த புக்கு. ஸோ இது வந்து ஒரு 10 சிறுகதைகள் கொண்ட ஒரு புத்தகம். ஸோ 2019 போடும்போது இது வந்து ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆகும் இந்த புக்கு. என்னுடைய ஒரு மாதிரி லவ் அதெல்லாம் இருக்கும் ஸ்டார்டிங்கில், ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கும். லாஸ்ட் 3 கதையுமே ரொம்ப டென்ஸான ஒரு கதை. இது என்னுடைய அந்த காலத்தில் இருந்த ஒரு மனநிலை. அதில் ஒரு கதை வந்து வெமுலாவின் கனவுன்னு ஒரு சிறுகதை. வெமுலாவின் சிறுகதைனா யாருன்னா, வெமுலா இஸ் நத்திங் பட் ரோஹித் வெமுலா, ஒரு JNU ஸ்டூடெண்ட். அவர் who got sort of ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் கில்லிங். அவர் வந்து இறந்துட்டார். ஸோ அந்த வெமுலாவின் கனவை நான் வந்து எழுதும் போது ரோஹித் வெமுலாவுடைய ரைட்டிங்ஸ் நான் போய் படித்தேன். அவர் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட், ஒரு மிகப்பெரிய கனவுடைய ஒரு பையன், ஒரு டாக்டரேட், ஒரு PhD ஸ்காலர். அந்த பையன் வெரி வெல் ரெட், வெரி வெல் சயின்டிஃபிக் மைண்ட் செட் உள்ள ஒரு பையன். ஆனால் அந்த பையனால் இங்கே உலகத்தில் வாழ முடியல. அவன் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ். அப்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த புக்கை எழுதும் போது நான் அந்த கதையை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அந்த கதையை வந்து சேட் நோட்டில் முடிக்கிறதுக்கு, அந்த வெமுலா வந்து இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் கதையை வந்து நான் அதை நிறைய கான்வர்ஸ் பண்ணுவாங்க, அவனும் ஃப்ரெண்ட்ஸும் கான்வர்ஸ் பண்ணுவாங்க. அந்த கதை முடிகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் அந்த கதை முடியும். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் எழுதும் போது ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஒரு பக்கம். ஆனால் நான் ரொம்ப குறிப்பாக இருந்தேன். அந்த புக்கை படிச்சுட்டு நிறைய பேர் ஃபீட்பேக் சொன்னாங்க. பதட்டத்தோடையே படித்தேன் அந்த கதையை. அந்த கதை எப்படி முடியுமோ, ஏன்னா அவங்களுக்கு எண்டு தெரியும், நிஜ வாழ்க்கையின் எண்டு தெரியும். கதை வந்து அப்படி முடியாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சது வந்து அவங்க தே காட் ரிலீவ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கதை தான் நான் கஷ்டப்பட்டு எழுதுனா கிடையாது. அது ஒரு ரியாலிட்டி வந்து ரொம்ப கொடூரமான ரியாலிட்டி. பட் கதையில் வந்து நம்ம அதை வந்து எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறது ஐ ஃபெல்ட் ரியலி குட் அபவுட் இட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ படிக்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சந்தோஷமாங்கிறத தாண்டி ஒரு நெகட்டிவிட்டி கொடுத்துடக்கூடாது. நம்ம வந்து ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒரு நெகட்டிவிட்டி ஈஸியாக சொல்கிறது வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஃபீல் குட் பர்சன். நான் வந்து எப்போது படங்கள் கூட நான் ரொம்ப சேட் ஸ்டோரி பார்க்க மாட்டேன், வயலன்ஸ் பார்க்க மாட்டேன். ஜாலியான ஒரு ஹியூமர் உள்ள படங்கள், ஒரு ஃபீல் குட் மூவிஸ் தான் பார்ப்பேன். அப்படிங்கும் போது ஆனால் லைஃப் அப்படி கிடையாது. ரியல் லைஃப்பில் நம்ம அப்படி இருக்க முடியாது, எல்லாமே இருக்கும். அப்படின்னா என் கதையை நான் வந்து அதை எழுதும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அ நெகட்டிவ் ஃப்ளேவர். அது ஹோப்பாக முடிக்கணும். ஆக்சுவலி தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கிவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஹோப் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அதுதான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி சொல்லலாம். மற்றதெல்லாம் ரியல் ஸ்டோரிஸ் அப்படியே இருக்கிறபடியே இருக்கும். அந்த கதை மட்டும் கொஞ்சம் ஆல்டர் ஆகிருக்கும். ஓகே புரிஞ்சுது. இப்போ எந்த புத்தகத்தில் நாங்கள் ராஜராஜனை அவரையே அப்படியே உள்ள பார்க்குறோம்? அதே புத்தகம் தான் இது. எனக்கு ஃபர்ஸ்ட் புக்கில் அப்படியே கொட்டிடுவோம் எல்லாத்தையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தஞ்சாவூர் வாழ்க்கை இருக்கும், என்னுடைய கல்லூரி வாழ்க்கை இருக்கும், என்னுடைய லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கும். அதாவது எப்படின்னா, இந்த புக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அழகாக சொல்லியிருப்பாரு. எஸ்எம்எஸ் காலத்திலிருந்து, வாட்ஸ்அப் காலத்திலிருந்து இன்னைக்கு வந்து வீடியோ சேட் அப்படிலாம் வந்துருக்கும்ல, இது எஸ்எம்எஸ்லேயும் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு எஸ்எம்எஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அந்த 1100 பண்ணியிருக்கீங்களா? நீங்களும் லவ் மேரேஜ் தானே, அதெல்லாம் தான் லவ் பண்ணீங்களா? வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சொல்கிறேன், அது வந்து ஒவ்வொரு கதைகள் ஒரு மாதிரி இடையே போகும். ஸோ ஃப்ரம் 2000 என்னோட ஸ்கூல் டேஸில் நான் வாங்கின பஸ் பாஸில் எல்லாமே வரும் அதில். ஸோ ராஜராஜனை முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக எல்லா கதையிலும் நான் இருக்கேன்னு நீங்கள் வந்து கேட்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணியான்னு கேட்கக்கூடாது. ஆனால் அதில் புனைவும் இருக்கும். ஆனால் ராஜராஜன் நான் முழுமையாக இருக்கிற ஒரு புத்தகம்னா பாகிஸ்தானில் என்ன பேசிக்கொள்கிறாள் சிறுகதை தொகுப்பு தான். ஓகே,
இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன், இட் கேன் பி அ பாய் ஆர் கேர்ள், இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ்னு சொல்ல வேண்டாம், பட் ஒரு புரிதல் அவங்களுக்கு வேணும் இந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா டெக்னாலஜி வளருது, உலகம் மாற்றமாகுது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஒரு டீனேஜ் பாய்க்கு நீங்கள் ஒரு டீனேஜ் கேர்ளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? எம்பத்தி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ எம்பத்திக்கும் சிம்பத்திக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிம்பத்தி அப்படின்னா என்னன்னா, ஒருத்தங்களை பார்த்து அவங்க பரிதாபப்படுறது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க ரொம்ப என்னை விட அது எங்கேருந்து வருதுன்னா, நான் நல்லா இருக்கிறேன் அவங்க நல்லா இல்லைங்கிறது வருது. எம்பத்தினா நம்மளுடைய வி ஹாவ் டு புட் அவர் செல்ஃப் இன் தேர் ஷூஸ். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை பார்த்து அந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்த்து அதை வந்து அதை உணர்றோம், அந்த வழியை உணரக்கூடிய அந்த ஒரு மனநிலை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப தப்பு. அது பீட் அ ட்ரால், பீட் எனிதிங், ரைட்? அந்த எம்பத்திங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது வந்து எதையும் பார்க்கக்கூடாது, மனுஷனாக பார்க்கணும். அவனுடைய கலரோ, அவனுடைய கேஸ்டோ, க்ரீடோ, ரிலீஜியனோ, மொழி கூட கிடையாது, நாடு கிடையாது, எல்லாம் மனுஷன்தான். அப்படிங்கும் போது ஒரு சக மனுஷன் எங்கேயோ கஷ்டப்படுறானோ அதை பார்த்து வரணும். அந்த ஒரு எம்பத்தி இருக்குல்ல, சிம்பத்தி கிடையாது, எம்பத்தி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க இதெல்லாம் தாண்டி நீங்க நிறைய அரசியல் பேசுற இதுவரைக்கும் பேசின அரசியல் இல்லையா? அரசியல் தான் பேசிக்கிட்டு இல்ல, இன்னும் அதாவது இப்போ ஹார்ட்கோர் அரசியல் நீங்க உங்க பேஜ்லயும் சரி, நீங்க பேசும்போதும் சரி, நிறைய விஷயங்கள். பட் ஒரு விஷயம் எனக்கு அதுல என்ன பிடிக்கும் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட பேசும்போது உனக்கு என்ன தெரியும், நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு அவங்களோட பார்ட்டி ரிலேட்டடா பேசும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் உங்ககிட்ட வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்கும்போது நீங்க ரொம்ப அழகா தெளிவா இது சரி, இது தப்பு, இதுதான் என்னோட கண்ணோட்டம், இட் கேன் பி ரைட் ஆர் ராங், அந்த அக்ரி பண்ணிக்கோ டிஸ்அக்ரி பண்ணிக்கோ, பட் இது என்னோட கண்ணோட்டம்ன்ற ரொம்ப கிளாரிஃபிகேஷன் நீங்க அழகா கொடுப்பீங்க. இப்போ இருக்கிற அரசியல் எப்படி இருக்கு இது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யங்கர் ஜென்ரேஷன் அரசியல் எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும்? இப்போ நீங்க பேசுனது எல்லாமே அரசியல் தான், தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஃபார் த பீப்புள் ரைட் நவ், நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பற்றி பேசினா தான் அரசியல்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஒன்று அது. அடுத்தது, இப்போது தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான புரிதல்? சரி, நான் சொல்கிறேன். அரசியல் புரிதல் எப்படி இருக்கணும் இன்றைய இளம் தலைமுறைக்கு, அப்படிதானே கேட்குறீங்க? அதே மாதிரி தமிழகம் எதை நோக்கி, தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது, அதை நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். பட் ஓகே, அரசியல் எப்படி பார்க்கணும் என்னுடைய புரிதலை சொல்லிடுறேன். நம்ம பார்க்குற கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம என்ன, நான் ஒரு புக் ஆக்சுவலி இப்போ மறுபடியும் புக்கு தான் போகிறேன். நம்ம வந்து நமக்குன்னு ஒரு அரசியல் சொல்லப்பட்டிருக்கு இங்கே. நம்ம காலமாக மெயின் ஸ்ட்ரீம்லேயும் சரி, நமக்கு வந்து திரும்ப ஒரு சில செய்திகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த செய்திகளை பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ரீ கன்வென்ஷனல் மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். அரசியல் அப்படிங்கிறது வந்து இவங்கெல்லாம் இப்படித்தான் சொல்லிட்டு, இது நான் என்னையும் இன்க்ளூட் பண்ணி சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருக்குது, எனக்கு ஒரு அரசியல் ஏதோ ஒரு பற்று இருக்குது அப்படின்னா, அதற்கு எதிர்கருத்துள்ளவர்களை நான் வந்து முற்றிலுமாக நிராகரிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலி வந்து ரைட்டான்னு கேட்டால் ரைட் இல்லைன்னு நினைப்பேன். ஏன்னா இதுக்கு எதிராக ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அவங்க சொன்னதில் ஜென்யூனான விமர்சனங்கள் இருந்தால், நீங்கள் சார்ந்த கருத்தியல்லையும் அது வந்து தப்பாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணணும். இதுதான் உண்மை. இளம் தலைமுறை எங்கே ஸ்டக் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்குது. ஏன் அந்த கேள்விகள் வந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம். அவங்க காலமாக சொல்லப்பட்ட, திரும்ப சொல்லப்பட்ட, இவங்கெல்லாம் மோசமானவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க, இவங்க ஒரு பர்டிகுலர் ஆட்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு சிலவங்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தோட்டம் இருக்குன்னா, இந்த இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பார்த்துட்டு இவங்க சொல்கிறதில்ல எல்லாத்தையும் அவங்க நம்புறதும் கிடையாது. நீ என்ன இப்படி சொல்கிற, ஆனால் இவங்க இவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்களே, இதில் யாரையும் அவங்க வந்து அப்ரோச் பண்ணலையே, இந்த ஊர் முன்னேறுக்கிறதுலாம் இவங்களால தான் முன்னேறி இருக்கு, இவங்க ஒரு சில திட்டங்களில் எனக்குமே பயன்லாம் இருக்குது, நீ ஏன் அப்போ சொல்கிற அப்படிங்கும்போது அவங்க அடுத்து என்ன வராங்க, இன்னொன்று வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து கரப்டட், தே ஆர் மோர் bias to one particular thing. அப்படிங்கும்போது இந்த யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆவாங்க, அவங்களுக்கு ஆன்சர் இருக்காது. அப்போ they come and seek for an answer. என்ன இந்த யங்ஸ்டர் வந்து சீக் பண்ணுற இடமா சோஷியல் மீடியா தான். அன்ஃபார்ச்சுனேட், யாரும் புக்கு வந்து ஓப்பனாக பேசுவோமே, யாருமே ஒரு கேள்விக்கு பதிலை கொண்டு போய் ChatGPTல கேட்குறது தான் ஈஸி, இல்லை கூகுளில் கேட்குறது தான் ஈஸி. அப்போ கூகுளில் அதுக்கான ரைட்டான ஒரு ஆன்சர் கிடைக்குமானா அதுவும் நமக்கு தெரியாது. எல்லாருக்குமான மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இமீடியட்டாக எல்லாமே ஆன்சர் வேணும். அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கான கொஸ்டின்ஸுக்கான ரைட் ஆன்சர்ஸ் வந்து
இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கணும். இங்கே என்ன நடந்துருச்சு அப்படின்னா, பதில்கள் சொல்ல வேண்டிய, அதாவது கேள்விகள் கேட்குறவங்க நிறையா இருக்கிறாங்க. கேள்விகள் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. நீ இது பண்ணியிருக்க, அது பண்ணியிருக்க, இது பண்ணியிருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அலிகேஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. பதில் கொடுக்க வேண்டியவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பதில்கள் ரெடியாக அவைலபிளாக இல்லை. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கேள்விகளோட இந்த யங்ஸ்டர்ஸ் வரும்போது தே கெட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் தென் தே ஸ்டார்ட் டு திங்க் தட் மேபி இவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கு போல. இப்போ ஒரு அலிகேஷன்ஸ் உங்க மேலே வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அலிகேஷன்ஸுக்கான ரைட்டான ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த அலிகேஷன்ஸ் உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்றாங்க. ஸோ ஓகே, இது வந்து நான் வந்து அரசியலாக சொல்கிறேன். பட் ஒரு யங்ஸ்டராக என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு கட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு கட்சி உங்களுக்கு பிடிக்கல, இந்த கட்சி வந்து வெறுப்பு விதைக்கிறாங்க, நீ வந்து என்ன நீ லைக் பண்றியோட அவனை வெறுத்துரு அப்படிங்கிற மாதிரி இங்கே வெறுப்பு அரசியல் இங்கே இருக்கு. அப்படிங்கும் போது வெறுப்பை நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோம்னா we cannot think. ஓகேவா? இங்கே எல்லாமே அன்பு தாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து கிரிஞ்சாவே பேசுறேன்னு வச்சுக்கோங்க. எல்லா மனுஷனும் நல்லவன் தான். ஓகேவா? அது எந்த பார்ட்டியில் இருந்தாலும் எந்த கருத்தியில் இருந்தாலும் இங்கே மனுஷன் வந்து நல்லவனாக தான் பிறக்கிறான். என்ன ஆகுதுன்னா, அவன் சொல்ற கருத்துக்கள்ல, இப்போ நானே சொல்றேனே, இப்போ நீங்க என்கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட 4 கருத்துல நீங்க வந்து அக்செப்ட் பண்றீங்க, ஒரு கருத்துல நீங்க வந்து நீங்க முரண்படுறீங்க. நான் உடனே அந்த ஒரு கருத்தை பிடிச்சிட்டு உங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன், இல்லை பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன்னா அங்க அன்பு தோத்து போய் அங்க வெறுப்பு அங்க வந்து வருது. இப்போ என்ன ஆகுது, இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஒத்த கருத்துடையவர்கள்ட்டையும் இங்க டிஃபரன்சஸ் இருக்கு. அப்படிங்கும் போது எதிர் துருவங்கள் இருக்கும் போது அங்க டயலாக்ஸே இல்லை. நீங்க மாரி செல்வராஜ் படத்துக்கும் இல்லை வேற யாராவது டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் கீப்ஸ் ட்ரைங் டு டயலாக், கீப்ஸ் ட்ரை டு டாக் டு யூ. அந்த உரையாடல் இருந்துகிட்டே இருக்கணும். நீ வா இங்க பேசுவோம். அப்படிங்கும் போது இங்க என்ன பிரச்சனைனா, நீயும் கத்தி எடுத்துட்டு வா, நான் கத்தி எடுத்து வா, வெத்திட்டு சாவோம்னா ரெடியா இருப்பாங்க. நீ வா, நம்ம 2 பேரும் பேசுவோம்னா யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா vulnerable to discussions. we humans are vulnerable to discussions because நமக்கே தெரியும் நம்ம கருத்து 100% பர்ஃபெக்ட் இல்லை. எந்த கருத்தியலும் 100% பியூர் கிடையாதுங்க. நீங்க எவ்வளோ ஒரு உன்னதமான கருத்தியல், உலகத்திலே உன்னதமான ஒரு கருத்தியலை கொண்டு வந்தாலுமே அதுலேயும் ஃபிளாஸ் இருக்கும். நோ ரிலீஜன் இஸ் பர்ஃபெக்ட், நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் ஹியர், எவ்ரிதிங் ஹேஸ் ஃபிளாஸ். இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இதை வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே அவங்க சொல்றதை அப்படியே நம்ம வேதமா நினைத்து கொண்டு அதையே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா we get stuck, we get அந்த ஒரு எக்கோ சேம்பருக்குள்ளே இருந்து நம்ம லைஃபை லூஸ். ஒரு 10-15 வருஷம் படிச்சு திரும்பி பார்த்தோம்னா டே ஃப்ராடா அப்படின்னு தெரியறதுக்கு 15 வருஷம் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, ரேஷ்னலாக நம்ம வந்து திங்க் பண்ணணும். அவங்க சொல்கிறானா அது ரைட்டா தப்பான்னு நம்ம வந்து we should start to think. பெரியார் சொன்னதுதான், நான் சொன்னேங்கிறதுக்காக அப்படியே நம்பணுங்கிற அவசியம் இல்லை. உன் சுய அறிவை கொண்டு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது தான் அது ரைட்டா தப்பான்னு தெரியும். யங்ஸ்டர்ஸ் ஷுட் பி மோர் ரேஷ்னல் தேன் எமோஷ்னல். தே ஷுட் பி மோர் கோயிங் டுவர்ட்ஸ் ட்ரூத் rather than believing in a particular emotion. அதுதான் வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆக்சுவலி எனக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக பிளைண்டா அவங்க என்ன சொன்னாலும் சரின்றது, அதை கொஞ்சம் நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு இது சரி, எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலுமே இது தவறுனா தவறு. இப்போ நான் எனக்கு ஒரு தலைவர் பிடிச்சிருக்கு, அவர் வந்து நான் வந்து I believe that he is the best among who is available. இப்போ ஆனால் அவர் வந்து ஏதோ தவறு பண்றாரு, அது எனி கவர்னன்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம், ஈவன் அவருடைய பர்சனல் இஷ்யூவாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம வந்து தவறுனா தவறுன்னு சொல்லணும். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து அதை நான் வந்து முட்டு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், அந்த வேர்டு கூட யூஸ் பண்ண மாட்டேன். அதை நான் வந்து கண்டுக்காமல் போனால் கூட இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? அதனால் நான் வெளிப்படையாக பேசுவோம், நானுமே இதை பண்ணியிருக்கிறேன். ஆனால் தவறுனா தவறுன்னு நம்ம சொல்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக்னு ஒன்று இருக்குங்க. அதாவது பாசிட்டிவ் ஃபீட்பேக் நம்ம எல்லாருமே லைக் பண்ணுறது, சூப்பருங்க நீங்கள், எக்ஸலண்ட்டுங்க நீங்கன்னா ஜாலியாக நம்ம வந்து வில் பி ரிசீவிங். நெகட்டிவ் ஃபீட்பேக்னு ஒன்று இருக்கு இல்லையா? இட் இஸ் நாட் கிரிட்டிசிசம், ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபீட்பேக். இட் இஸ் டோல்ட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் பேசிக்கலி. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் வந்து நீ இப்படி உட்காரு, போஸ்டர் சரியில்லை அப்படின்னா நீ என்ன சொல்கிறதுக்குன்னு சொன்னோன்னா, நான் என்னை மாற்றிக்கலன்னா வீடியோவில் அசிங்கமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ். அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணக்கூடிய லீடர்ஸும் இங்கே வேணும், சொல்லக்கூடிய கேடர்ஸும் வேணும். 2 பேருமே பேசிக்காம சூப்பர் தலைவான்னு இவன் சொல்லிக்கிட்டு அவரும் சூப்பர் நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை தான் வரும். தமிழ்நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த கல்ச்சர்லேருந்து மாறக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாடு போகணும்னு நான் விரும்பலை. அன்பார்ச்சுனேட்லி இங்கே வந்து ஐடல் ஒர்ஷிப் அதிகமாக இருக்கு. நம்மளுடைய கல்ச்சர்லேயே நம்ம வந்து காலமாக ஐடலை ஒர்ஷிப் பண்ணியே நம்ம வந்துட்டோம். 2000-3000 வருஷமா நம்ம வந்து ஐடல் ஒர்ஷிப்ல இருக்கிற சமூகம். அதனால ஒரு கடவுளாக இருக்கட்டும், ஒரு திரை நடிகராக இருக்கட்டும், இல்லை ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், அவங்கள இமேஜாக பார்த்து நம்ம வந்து கொண்டாடுற மனநிலை இருக்கும். அது நம்மளோட ரத்தத்திலேயே ஊறும் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அப்போ நம்ம வந்து அதை தாண்டி நம்ம வந்து யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஐடல் வர்ஷிப் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி மோர் லைக்
கடவுள்கிட்டயே நம்ம போயிட்டு கடவுளுடைய சிலையை கும்பிட்றதை தாண்டி மனதளவில் நம்ம நினைக்கிறது இருக்கு இல்லையா, நம்ம வந்து நினைக்கிறோம். அந்த நம்பிக்கை தப்பு கிடையாது. மனதளவில் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஒரு இதோட இருக்கும் போது நல்லது நடக்கும். ஸோ வர்ஷிப் பண்ண வேணாம், ஐடல் வர்ஷிப் பண்ண வேணாம். வி ஷுட் ஸ்டார்ட் டு திங்க் மோர் அப்படின்னு நினைக்கிறேன். சொன்னீங்க நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆமா, உடச்சு சொல்லிட்டு அதான் எக்ஸாக்ட்லி. ஓகே, நைஸ். இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து பயங்கரமா நிறைய பேர் நம்ம கன்சியூம் பண்றோம். இப்போ சோஷியல் மீடியால என்னெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஒரு மீம்ஸா இருக்கலாம், ஒரு ஷார்ட் கிளிப்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதுவும் முக்கியமா இந்த மே 4 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேம்பெயினாக இருக்கட்டும், நீங்களுமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்கீங்க. உங்கள் கருத்துக்கள் பரிமாற்றம்ன்றது இருந்தது. நிறைய பேர் அவங்கவுங்களோட கருத்தை வைக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் எஸ்பெஷலி மே இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. ஒரு 1 மந்த்தில் நீங்கள் அந்த புத்தகம் எழுதி நீங்கள் அதை ரிலீஸும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸ், இப்போ இந்த கருத்துக்கள் பரிமாற்றம் இந்த சோஷியல் மீடியாவை தாண்டி ஏன் மக்கள் இந்த புத்தகத்தை படிக்கணும், அதாவது நீ இல்லை இது ரொம்ப தெளிவாக நீ வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் எப்படி வந்துச்சு? நீங்கள் அதை எப்படி இவ்வளோ குயிக்காக? நான் ஆக்சுவலி அந்த புத்தகத்தை படித்தேன். ரொம்ப அழகாக சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, ஈவன் ஒரு புதுசாக அரசியல் பழகுறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்குமே வந்து புரிகிற மாதிரி எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த தாட் ப்ராசஸ் எப்படி வந்தது? எல்லாரும் உட்காந்து அங்கே கருத்து பரிமாறிட்டு இருக்கும்போது உட்காந்து அமைதியாக நீங்கள் எப்படி இந்த புத்தகத்தை எழுதுனீங்க? ஓகே, இது வந்து ஒரு இன்சிடென்ட் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்லணும்னா ஒரு சின்ன பையன் அடிச்சிட்டான், அதுக்கப்புறம் அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த புக் வந்துச்சு அப்படிங்கிறது தான். ஸோ சின்ன பையன் அடித்தானா ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டோடைய ஒரு பையன், ஜென்சி கிட்டு, இட்ஸ் லைக் ஃபஸ்ட் இயர் ஆர் செகண்ட் இயர் இன் காலேஜ் நவ். நல்ல செம்ம ஸ்டூடியஸ் பையன், அரசியல் புரிதல் உள்ள ஒரு கிட். ஓகேவா, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால ஹி நோஸ் வாட் இஸ் வாட். அவன் வந்து ஒரு பர்டிகுலர் கட்சியை நான் ஆதரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அப்படிங்கும் போது இந்த பக்கம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடாதுன்னு அவங்களோட பாயிண்ட்ஸை வைக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பேரண்ட்ஸ் சொல்கிறதுல கன்வின்ஸ் ஆகிறான், பட் ஸ்டில் ஸ்டில் ஹேவ் சம் கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் அவங்களால கொடுக்க முடியல. தே கனெக்ட் வித் மீ, நீங்கள் பேசுங்கன்னு சொன்னோன்னே நான் பேசுகிறோம். அந்த பையன் ஜென்சி லாங்குவேஜில், அங்கிள் உங்கள் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறேன் அங்கிள், ரொம்ப சூப்பர் அங்கிள், யூ ஆர் டூயிங் சம்திங் கிரேட் அங்கிள், யூ ஆர் ஒன் அமாங் சம்திங் சொல்கிறான். நல்லா நீங்கள் வந்து நல்ல வேலை பார்த்துட்ருக்கீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக ஓகே தம்பி சூப்பர் தம்பின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது ஒரு கொஷின் கேட்குறான், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு காலமாக ஏதோ அரசியல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து புதியவர்களுக்கான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன் யங்ஸ்டர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க? அப்படியே நீங்கள் யங்ஸ்டர்ஸை நீங்கள் வந்து ஒரு சில கான்ஸ்டியூன்ஸில் போட்டாலுமே அகெயின் யூஆர் நாட் கிவிங் தட் மச். அவங்களுக்கு சரியான ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கல. நீங்கள் ஜெயிக்கிற தொகுதிகளை வந்து அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு மாதிரியே வச்சாப்புல. அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படிங்கும் போது நான் ட்ரெடிஷ்னலாக பதில் சொன்னால் முட்டு கொடுத்து பதில் சொல்லலாம், உனக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க கொஷினில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறதா எனக்கு பட்டுச்சு. ஸோ அப்போ நான் எனக்கு என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, யங்ஸ்டர்ஸ் தே ஆர் நாட் சிம்பிளி ரிஜெக்டிங் a particular party or an ideology. They have some genuine, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், they have some genuine questions. ஸோ அது வந்து ஆன்சர் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா முந்தைய தலைமுறையும் the other people are there, right? They should answer. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், அண்ட் அஃப்கோர்ஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறமான ஒரு பெரிய சேஞ்ச் தமிழ்நாடு நடந்திருக்கு. ஸோ எவ்ரிபடி சேஸ் தட் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்கள அரசியல் புரிதல் இல்லாமல் அவங்க வந்து கவர்ச்சிக்கு பின்னால் ஓடிவிட்டார்கள். நான் அப்படி நம்பலை. ஏன்னா அப்படி ஓடினது வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் வச்சு அவங்க ஓட்டு விழுந்திருக்காது, வயசானவங்களும் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ தே வாண்ட் சம் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இங்கே ரியாலிட்டி. நம்ம உடச்சி பேசினா தான் உண்மை. தே எக்ஸ்பெக்ட் சம் சேஞ்ச், தே ட்ரைடு அண்ட் தே எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கான கன்சர்ன் அப்படின்னா, நான் மறுபடியும் எங்கே போகிறேன்னா, நான் கட்சி அபிமானத்துக்கே இங்கே நான் வரலை. நீ வந்து பண்ணது தப்பு, நீ வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்ட, நீ இவங்கள தான் ஆதரிச்சிருக்கணுங்கிற அந்த டோனே நான் எடுக்கலை. ஆனால் உனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குல்ல, அந்த கேள்விகளை நம்ம உடச்சி பேசுவோம். இங்கே காலமாக இங்கே வந்து வைக்கப்பட்ட ஒரு சில கேள்விகளுக்கு பதில் ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ஜாதிக்கான இடஒதுக்கீடை கொடுத்துட்ருக்கீங்க, எத்தனை 60-70 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க, ஏன் ஜாதி ஒழியல அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வி வந்து என்னடா முட்டாள்தனமாக கேட்குறேன்னா, அவன் அடுத்து நம்மள்ட்ட பேசவே மாட்டான். அவன் ஏதோ ஒரு புரிதல் தான் அந்த கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஊழல் வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஊழலை பற்றி பேசவே மாட்டீங்க, வாரிசு அரசியலை பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அகைன் முட்டு கொடுக்குற டோன்லேயே கிடையாது. அது தப்புன்னா தப்பு தான், எங்கே தப்பு இருக்கோ அது தப்புன்னா தப்புன்னு பேசுவோம். ஆனால்
அதற்கு பின்னால் இருக்கிற அந்த காரணங்களும் அரசியலும் ரொம்ப முக்கியம். ஏன் ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே முன்னிலைப்படுத்தப்படுது, ஏன் வந்து இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து ஏன் அவங்களே எதிர்க்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு முற்போக்கு பேசிக்கிட்டு நான் உங்களுக்காக தான் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க என்ன திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா நீ எனக்காக வேலை பார்க்கல, நீ உனக்காக வேலை பார்த்துன்னு அவங்க சொல்கிறாங்க. நீ ஒரு அரசியல் பேசுகிற, அந்த அரசியல்னால நான் ஒடுக்கப்பட்டவனாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் மாற்றம் வரலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதையெல்லாம் நம்ம வந்து உடச்சி பேசாமல், இதெல்லாம் நேர்மையாக அணுகாமல், இங்கே பதில் இல்லாமல் என்ன ஆகும்னா திரும்பவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இந்த பக்கமே வரமாட்டாங்க. they will be like on their own. ஸோ இப்போ நான் வந்து இந்த புத்தகத்தை வாக்கரசியலுக்காகவோ ஓட்டுக்காகவோ இல்லை வந்து ஒரு கட்சிக்கு அபிமானமாக எழுதவில்லை. இது வந்து முழுமையாக இதில் நீங்கள் வந்து என்ன, இதான் என்னுடைய புத்தகம் அன்லேர்னிங் தமிழ்நாடு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா வாட் வி வேர் டோல்டு வாட் ஆக்சுவலி ஹேப்பன். வாட் வி வேர் டோல்டு அப்படின்னா இத்தனை காலமாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் உண்மையிலே இங்கே என்ன நடந்துச்சு, அவங்க கேள்விகளுக்கு பின்னால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம்னா, தம்பி இதுதான் குற்றச்சாட்டு. இப்போ ஒரு சிம்பிளாக கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து இந்துக்களை வந்து எதிர்க்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் மட்டும் தான் அங்கே இருக்காங்களா? இல்லை, அங்கே இங்கே இருக்கிறவங்க இந்துக்களும் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் அவங்க அந்த பார்ட்டியா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நேர்மையான முறையில் நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தை எழுதப்பட்டேன். இது நான் வந்து 20 கேள்விகளில் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரு மேஜர் டாபிக்ஸாக 20 கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பிக்க எனக்கே துணை கேள்விகள் வந்துகிட்டே இருந்துச்சு அந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டு. ஸோ எண்ட் ஆஃப் த புக் வந்து 200+ கொஷின்ஸ் வந்துருச்சு. ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் ஒரு புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அரசியல் படிக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இதில் வந்து 2 பேர் எனக்கு வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப, அதில் பிவி இன்னியா அப்படிங்கிறவங்க வந்து யூகேல கிரிமினாலஜி படி, அவங்க ஒரு ஜென்சி கிட்டு. அவங்க எனக்கு எப்படி அறிமுகம் வராங்கன்னா, அவங்க ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க, ஒரு ஜென்சி கிட் அவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப டென்ஸான ஒரு புக், ரொம்ப ஒரு ஆய்வு புத்தகமாக இருந்துச்சு. அதை படிச்சுட்டு நான் அவங்களுக்கு ஒரு என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்தேன். அவங்க இந்த என் புக்கை படிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது, என் ஜென்ரேஷனுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க யாழ்மொழி, அவங்க ஒரு லெக்சரர் இன் எடின்பர்க் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்களும் படிச்சுட்டு இந்த புக்கை பற்றி ஃபீட்பேக் கொடுத்தீங்க. இந்த புக் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு 4-5 days ஆச்சு. பெஸ்ட் செல்லிங்காக இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு வந்து ஒரு 100 copies கிட்ட எனக்கு க்ளோஸ்லி போயிடுச்சு இந்த புக்கு. ஸோ அது இல்லாமல் மற்ற புக்ஸும் இருக்குது. ஆனால் பட் பர்சனலி ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு புக்னா இந்த வருஷம் நான் வெளியிட்டதில் இந்த புத்தகம் சொல்லுவேன். அன்லேர்னிங் தமிழ்நாடு, வாட் வி வேர் டோல்ட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அதுக்காக. இன்னொரு விஷயம், எல்லாரும் வந்து அமைதியாக உட்காந்து நான் இப்படி தான் நான் பேசுவேன், இப்போ என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கோ இதை மட்டும்தான் இங்கேக்குள்ளேயே நான் வந்து கருத்து பரிமாறிட்டே இருப்பேன், அதுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இதை பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்றத தாண்டி நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு வந்து பெரிய பாராட்டுக்கள்.